ஹாய் ஹலோ வணக்கம்ங்க மக்களே. இன்றைக்கி என்ன டேனா, இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து ஒரு ஸ்பெஷல் டே. என்னென்னா, எங்கள் ஊர் மாகாளி அம்மன் கோவில் வந்து கும்பாபிஷேகம். அதுக்கு இன்றைக்கி வந்து தீர்த்தம் எடுக்கிற விழா நடக்க போகுதுங்க. நம்ம வந்து வீரமாச்சி அம்மன் கோவிலிருந்து தீர்த்தம் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நாங்களும் எப்பவும் போல் அவசரமாக லேட்டாக கிளம்பி ஊருக்கு பின்னாடி போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம குரூப்பு கூட ஐக்கியமாயிட்டோம். இவங்க கோயிலேருந்து ரொம்ப தூரமே தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம கிளம்பி போனதே இப்போ தான். தீர்த்தம் என்னமோ 9 மணிக்கு தாங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க எடுத்ததே 10 மணி தான். ஆனால் நாங்கள் கிளம்பி போனதே 11 மணி தான். என்ன ஒரு பஞ்சுவாலிட்டி பார்த்தீங்களா? இருந்தாலும் சாமியெல்லாம் கும்பிட்டு பக்காவாக வந்து தீர்த்தம் கொண்டு போகிற குழு கூட நாங்கள் இணைஞ்சிட்டோம். என்ன ஒரு ஆனந்தம் சும்மா வாங்க சொல்லணும். சுமார் 10 வருஷம் ஆச்சு இந்த சாமி கோயில் கட்ட ஆரம்பித்து. இப்போ கும்பாபிஷேகம் வந்திருக்கு. மக்களுக்கு சொல்லவே வேண்டாம், நீங்களே நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்கன்னு. ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். கோவில் திருவிழாவில் தான் வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல மீட் பண்ண முடியும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் எந்த ஃபங்க்ஷனும் திருவிழாக்கள் எதையும் மிஸ் பண்ணாதீங்க, அதை தான் சொல்ல வரேன். தீர்த்தம் வந்து இப்போ வந்து விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கு. இப்போ விநாயகர் கோயிலில் ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் இங்கேருந்து மறுபடியும் மாகாளி அம்மன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். தீர்த்தம் எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் நிறுத்தி மெதுவாக அம்மனை அழைச்சி அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தீர்த்த குடம் எடுக்கிறப்போ எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ வந்து சிலம்பாட்டம் ஆடுறாங்க. எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச சிலம்பாட்டத்தை எல்லோரும் கற்றுக்கணும், அது அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறக்காக ஃப்ரீயாகவே வந்து எங்கள் ஊர் பசங்களுக்கு சிலம்பாட்டம் சொல்லி கொடுத்தாரு.
நிறைய பேர் வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டாங்க. அடுத்தது நம்ம மாகாளியம்மன் கோயில்கிட்ட அம்மையை அழைச்சிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து தீர்த்தம் எடுத்தது மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ தீர்த்தம் வந்து கோயில்கிட்ட வந்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து நான் தீர்த்தம் எடுத்தது மட்டும்தான் போட்டிருக்கேன். ஈவினிங் வந்து முளைப்பாரி, நைட்டு வந்து ஆர்கெஸ்ட்ரா இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தட்டா.